திடீர் சாம்பார் மாதிரி திடீர்னு ரீல்ஸை போட்டு பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக பல பேர் பிரபலம் அடைவதற்காக பொய்யான தகவல்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் பணம் வருது, ஆனால் 2 மடங்கு வந்துச்சு 3 மடங்கு வந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். எங்களை கேட்காமலே பண்ணிட்டாங்க அதிகாரிகள். அதாவது வரி விதிப்பு கமிட்டியை பார்க்கல, அரசியல் பண்ணாமல இருக்காங்க. சிஎம் போய் பார்த்தாங்களா இது வரைக்கும்? அவங்க அவர் தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே பொறுப்பு. இவங்க இன்னும் திமுகவுடைய மேடை பேச்சாளர் மாதிரி தான் நடந்துக்கிறாங்களே தவிர அவங்க ஒரு மேயர் மாதிரி நடந்துக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ எனக்கு கூட தான் அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஒரு தமிழ்நாட்டுக்காரர் பிரதமராக ஆனதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன தப்பா? 79 வருஷத்தில் 15 பிரதமர்கள் இருந்திருக்காங்க. ஆந்திராவில் பிரதமர் வந்திருக்காரு, கர்நாடகாவில் பிரதமர் வந்திருக்காரு, பஞ்சாபில் பிரதமர் வந்திருக்காரு. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது? ஒரு வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை பறித்தவரும் தடுத்தவரும் வேட்டி கட்டிய ஒரு தமிழ் முதல்வர் தான். மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தார். ஒரு நாள் கூட பார்லிமெண்ட் ஒழுங்காக வேலை செய்யலை. அதுக்கு காரணம் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் 19 நாளும் பார்லிமெண்ட்டுக்கே போகல. கனிமொழி இப்போ தான் இந்தியா கூட்டணியிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அவங்க திமுக. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் காங்கிரஸ்காரன் பக்கத்திலே உட்கார மாட்டோம், எங்களுக்கு சீட்டை மாற்றி கொடுங்கன்னு டீலிமிட்டேஷனை அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்ன மு.க. ஸ்டாலின் திமுக இன்னைக்கு அந்த நிலையில் இல்லை. சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, எங்களை விட்டால் நாதி கிடையாதுன்னு பேசியிருக்கீங்க. அதில் சில மின்சாரத்துறையில் சில குளறுபடி இப்போ நடந்துட்டுருக்கு. அதாவது ஒரு சீரியல் நடிகை அவங்க கரண்ட் பில் எங்களுக்கு தப்பாக காட்டுது, தாவே காட்சியில் 200 யூனிட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் அது இப்போ எங்களுக்கு ரொம்ப அதிகமாக காமிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதை மின்சாரத்துறையிலேருந்து விசாரித்து பார்க்கும்போது இவங்க நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அது ஒரு மாதிரி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அதாவது இப்போ இந்த ரீல்ஸ் யுகத்தில் என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபேமஸ் ஆகணும், திடீர் சாம்பார் மாதிரி திடீர்னு ரீல்ஸை போட்டு பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக பல பேர் பிரபலம் அடைவதற்காக பொய்யான தகவல்கள் சொல்கிறாங்க. வெரிஃபை பண்ணும். பெரிய அளவுக்கு இருந்தால் மக்கள் கொதித்து எழுந்திருப்பாங்களா? ஒரு விஷயம் எனக்கு தெரியும், இந்த சம்மர் முடிஞ்ச பிறகும் இன்னும் சம்மர் முடிஞ்சா மாதிரி தெரியல. உங்களுக்கே வெளியே போனீங்கன்னா தெரியும், சம்மர் முடிஞ்சாச்சு, கத்தரி முடிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, ஆனால் வெயில் முடியல. அதுவும் சென்னையில் கொளுத்துது. அப்போ மின்சார பயன்பாடு என்பது நம்ம அறியாமலே ஏசி ஃபேன்ஸ் அதிகமாக செலவாகும்போது கொஞ்சம் அதிகமாக தான் பணம் வருது. ஆனால் 2 மடங்கு வந்துடுச்சு 3 மடங்கு வந்துடுச்சின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். ஏன்னா அவங்க ஒன்றும் ரேட்டை ஏற்றலையே. இப்போ உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்றத எதுவுமே ஏற்றலையே. நீங்கள் பயன்பாடு அதிகமாகும்போது அதுக்கடுத்த ஸ்லாபுக்கு போவீங்க, அந்த ரேட்டு வரும். அதனால் அப்படிலாம் பொய்யான பிரபலங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அது என்னன்றது அமைச்சர் நிர்மல்குமார் நிச்சயமாக அதெல்லாம் விசாரித்து கரெக்டாக சொல்லணும். இப்போ இன்றைக்கி கார்ப்பரேஷன் சொத்து வரியை 2 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது உடனே எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் மேயர் பேசுகிறாங்கன்னா எங்களை கேட்காமலே பண்ணிட்டாங்க அதிகாரிகள். அதாவது வரி விதிப்பு கமிட்டியை பார்க்கல, எங்கள் மேயரை கேட்கல, துணை மேயரை கேட்கல, அவர் சமீரன் அவர் கமிஷனரே அறிவிச்சிட்டார், அதிகாரிகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு பொதுவெளியில் இப்படி சொல்லாமா? ஸ்டில் யூ ஆர் த மேயர் ஆஃப் சென்னை கார்ப்பரேஷன். கமிஷனர் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் தான், புரியுதுங்களா? அப்போது எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் ஜனங்களை தூண்டி விடுறது. நல்ல வேலை மேயர் பிரியா வச்சு அரசியல் பண்றாங்க. பின்ன அரசியல் பண்ணாமல இருக்காங்க. சிஎம் போய் பார்த்தாங்களா இது வரைக்கும்? அவங்க அவர் தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே பொறுப்பு. இவங்க இன்னும் திமுகவுடைய மேடை பேச்சாளர் மாதிரி தான் நடந்துக்கிறாங்களே தவிர அவங்க ஒரு மேயர் மாதிரி நடந்துக்கல.
அவங்க பண்ணியிருக்கிற ஊழல் அது இதெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு வச்சிங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாருங்க, உடனே அந்த கமிஷனர் சமீரன் நிறுத்தி வச்சிட்டாரு. என்ன கோளாறு, ஏன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கேட்டால், முன்னால் வந்து பல்வேறு அந்த அரசியல் இந்த மாதிரிலாம் வச்சு பணம் கொடுத்து உண்மையான மதிப்பீடு பண்ணாமல் குறைச்சி மதிப்பிட்டுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு கிரவுண்டில் வீடு இருக்குன்னா 1/4 கிரவுண்டில் இருக்கிற மாதிரி சொத்து வரி போட்டிருக்காங்க. இன்றைக்கி போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு சொத்து வரி அதிகமாக இருக்கணுமே, ஏன் கம்மியாக போட்டாங்க அப்படின்னு அதை மாற்றுறாங்க. ஒரு தவறை சரி செய்கிறார்கள். அதை இவங்க எப்படி பூதாகரமாக்குறாங்கன்னா, இல்லை போன வாட்டி எனக்கு இவ்வளோ தான் வந்து இந்த வாட்டி டபுள் ஆச்சுன்னா, உங்கள் ஏரியாவே நீங்கள் குறைச்சி காட்டியிருக்கீங்களா, அது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் 2 மாடி இருக்குதுன்னா அதுக்கேற்ற சொத்து வரி தானே போடுவாங்க. நீங்கள் வேறு வழியில் மற்றவங்களை பிடிச்சி தாஜா பண்ணி லஞ்சம் கொடுத்து நீங்கள் வந்து அந்த கணக்கெல்லாம் மாற்றி விட்டா, இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் கார்ப்பரேஷனுக்கு வர வேண்டிய பணம் ஏன் வராமல் போகுது, இவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அவர் எடுக்கிறாரு. ஸோ அப்போ அவர் வந்து அதை என்னான்னு பார்க்குறதுக்காக நிறுத்தியிருக்காருன்னு வச்சுங்க. தவறுகள் நடப்பது 8 கோடி மக்களை வந்து நீங்கள் வழி நடத்தும் போது, ஆட்சி பண்ணும்போது அங்கிங்கனாதபடி ஒரு தப்புலாம் வரும். அதை பெருசாக பூஸ்டப் பண்ண தேவையில்ல. தவறு இருக்குன்னா திருத்திக்கு போகிறாங்க ஆட்சியாளர்கள். சார், இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து சட்டப்பேரவையில் தமிழகத்திலேருந்து ஒரு பிரதம மந்திரி வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது எப்படி நினைக்கிறீங்க? அதாவது அவர் சட்டமன்றத்தில் என்ன அர்த்தத்தில் சொன்னார், அவருடைய நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசுறதுல தவறு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ எனக்கு கூட தான் அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஒரு தமிழ்நாட்டுக்காரர் பிரதமராக ஆனதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன தப்பா? ஆசைப்படுவதில் தப்பே இல்லை. நான் அவர் பேசின அப்புறம் தான் கொஞ்சம் புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து பார்த்தேன். 1947லேருந்து 2026 வரைக்கும் இப்போ 80வது சுதந்திர தினம் தானே நாளைக்கு, 79 வருஷம். 79 வருஷத்தில் 15 பிரதமர்கள் இருந்திருக்காங்க. 15 பிரதமர்களில் 8 பேர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள். நேரு, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, சரண் சிங், சந்திரசேகர், இப்படி ஒரு 8 பேர் வந்து உத்தரப்பிரதேச சார்ந்த ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள். ஒரு 3 பேர் பஞ்சாபை சார்ந்தவர்கள். அதாவது 3 பேரில் 2 பேர் குல்ஜார், ஐகே குஜரால், இந்தர் குமார் குஜரால்னு ஒருத்தர், அப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங், 2 பேர் பஞ்சாப். ஒரு 3 பேர் குஜராத்து. ஒருத்தர் குல்ஜாரிலால் நந்தா, மொரார்ஜி தேசாய், இப்போ இருக்கிற நரேந்திர மோடி. சரி, கர்நாடகாவில் ஒரு ஆள் தேவகவுடா. ஆந்திரா இப்போ இருக்கிற 2 மாநிலம் இல்லை, யுனைடெட் ஆந்திரா, PV நரசிம்மராவ். அப்போ ஆந்திராவில் பிரதமர் வந்திருக்காரு, கர்நாடகாவில் பிரதமர் வந்திருக்காரு, பஞ்சாபில் பிரதமர் வந்திருக்காரு, குஜராத்லேருந்து பிரதமர் வந்திருக்காரு, யூபியிலேருந்து 8 பேர் வந்திருக்காங்க. 15ல் 8னா மோர் தென் 50%. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது? நம்ம விரும்புறதில் ஒன்றும் தப்பு இல்லையா? சொல்லப்போனால் நமக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் கர்நாடகாவுக்கு எவ்வளோ? 27. குஜராத்துக்கு எவ்வளோ? 26. பஞ்சாபுக்கு எவ்வளோ? 13. 13 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற ஒரு சிறிய மாநிலத்துக்கு 2 பிரதமர்கள் இருந்திருக்காங்க. சொல்றது விளங்குதா? அதனால் ஆதவ் அர்ஜுனா சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொரு தமிழனுக்கும் அப்படி வந்து இருக்கணும்னு ஆசை தான். ஒரு வாய்ப்பு கிடைச்சது 1996ல், ஒரு வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை தட்டி பறித்தவரும் தடுத்தவரும் வேட்டி கட்டிய ஒரு தமிழ் முதல்வர் தான். மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தார். காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போ அதனுடைய தலைவராக இருந்த GK மூப்பனார், கருப்பையா மூப்பனார்னு, நம்ம GK வாசனுடைய அப்பா, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிற வாய்ப்பு இருந்தது. அப்போ 3வது அணி.
புரியுதுங்களா? அவர் பிரதமர் ஆச்சுன்னா புரோட்டோக்கால்காக சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவரை போய் வரவேற்கணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், அவர் ஒரு ரேங்க் மேலே போயிடுவார், சலாம் அடிக்கணும். ஸோ இதுக்காகவே தமிழன் ஒருவன் பிரதமர் ஆகிற வாய்ப்பை கர்நாடகாவுக்கு தள்ளி விட்டார் கருணாநிதி. தமிழின தலைவர் இல்லையா? அதனால் தமிழன் எவனும் தன்னை தவிர எவனும் வந்துடக்கூடாது, தன் கோபாலபுரம் வீட்டுக்கு வெளியே எவனும் வந்துடக்கூடாது. இந்த புத்தியால் தான் தமிழ்நாட்டில் தமிழன் ஒருத்தன் மேலே வர முடியல. ஸோ அதனால் அவர் பேசுறது ஒன்றும் எனக்கு தப்பாக படலை. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னா நடக்கலாம். நாளைக்கு ஒரு பெரிய கட்சி ஒரு சிறிய மாநிலத்தில் ஒருத்தரை ஆக்குறது இது வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்க, அது மாதிரி நடக்கலாமே. அதில் என்ன அரசியல் இருக்குது? ஆனால் என்ன சிண்டு முடிகிறாங்கன்னா பாருங்கள், அவங்க ராகுல் காந்தியை ஏற்றுக்கல பிரதமரா. இது நாளைக்கு நடக்கிற காரியம் இல்லைங்க. 2029 காங்கிரஸ் கட்சியின் இப்போது எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரில் ஒருத்தர் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே நாளன்னைக்கே சொல்ல அவர் ஒரு நாள் தமிழன் ஒருவன் பிரதமராக வரணுன்றாரு. அதுக்கு அர்த்தம் காங்கிரஸ் ராகுல் காந்தி இவங்க எதிர்த்துட்டாங்கன்னு பாஜகலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆசை. ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் சொல்லுங்கள். இருக்கலாம், கண்டிப்பா. அப்பதான் இங்க இருக்கிற குறைகள்லாம் அங்க குரல் வந்து கேட்கணும் பாராளுமன்றத்துல. அப்படி கிடையாது. இந்தியாவின் எல்லா மாநிலங்களில் சார்ந்தவர்களுக்கும் பிரதமர் ஆகிற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நல்லது தானே ஜனநாயகத்துக்கு. அதான் அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் எப்போ சொன்னார்னா இந்த டீலிமிட்டேஷன்ல நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்றதை எதிர்க்கும் போது, அது ஏன் எதிர்க்கிறோன்னா மாநிலத்தினுடைய அதிகாரம் போயிடும். ஸோ இப்போ கனிமொழி அவர்கள் வந்து அந்த பாராளுமன்றத்தில் வந்து பேசி முடிஞ்சுட்டு அங்கே ஓம் பிர்லா அவர் வந்து தேநீர் விருந்து வந்து கொடுத்தாரு. அதில் வந்து மற்ற கட்சிகள் வந்து கலந்துக்காத போது திமுகலேருந்து கனிமொழி அவர்கள் வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அது சர்ச்சையாக போச்சு. அது கேட்டதுக்கு இந்திய கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிட்டோம், காங்கிரஸ் மட்டும்தான் அதில் இருக்காங்க, ஸோ நாங்கள் போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன கேட்டால் கூட அது ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஒரு மாமூலான விஷயங்கள் தாங்க. இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் 20 நாளோ 19 நாள் நடந்தது. அது எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் கூட பார்லிமெண்ட் ஒழுங்காக வேலை செய்யல. அதுக்கு காரணம் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் 19 நாளும் பார்லிமெண்ட்டுக்கே போகல. இது மாதிரி கொடுமை இந்திய நாட்டில் எப்போதுமே நடந்ததில்லை. அதாவது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியை சந்திக்கவோ எதிர்கட்சியின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவோ பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டார்கள். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மிக மோசமாக எந்த விதமான விவாதமும் இல்லாமல் 2-3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன, மசோதாக்கள். பார்லிமெண்ட்னா டிஸ்கஸ் பண்ணோம், இதான விஷயம். எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே அது ஒரு கஸ்டமரி தான். வழக்கமாக ஒரு டீ பார்ட்டி ராஜ்யசபா சேர்மன் கொடுப்பாரு, லோக்சபாவில் ஸ்பீக்கர் கொடுப்பாரு, கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜ்யசபா சபாநாயகராக இருக்கார் இல்லையா, சேர்மன், உதவி குடியரசு துணைத் தலைவர் தானே ஆட்டோமேட்டிக்காக, சிபி ராதாகிருஷ்ணன். அதில் வந்து சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாம் கலந்துருக்காங்க, டீ சாப்பிட்ருக்காங்க. அது ஒரு மாமூலாக உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் கொடுப்பார். ஓம் பிர்லா கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே என்ன, லோக்சபாவில் மக்களவையில் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள்லாம் இந்த சபாநாயகர் வந்து நடந்து கொண்ட விதமும், இந்த சபை அவர் நடத்துகிற விதமும், ரெண்டாவது பிரதமரும் அமித்ஷாவும் இந்த சபையை அவமதித்ததால் வராமல் இருந்து கேள்விக்கு பதில் சொல்லாமல், அதனால் வந்து நம்ம இதை பாய்காட் பண்ணுறோன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் அவங்க போகல. கனிமொழி இப்போ தான் இந்தியா கூட்டணியிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அவங்க திமுக. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் காங்கிரஸ்காரன் பக்கத்திலே உட்கார மாட்டோம், எங்களுக்கு சீட்டை மாற்றி கொடுங்கன்னு மே மாதம் 8ஆம் தேதியே லெட்டர் போட்டாங்க. அது இன்னும் நடைமுறைப்படுத்தலைன்றதால சபாநாயகரை சந்தித்து இந்த டீ பார்ட்டியில் நான் கேட்டேன்னு சொல்கிறாங்க. நாம் நம்புவோமாக. ஆனால் ஒன்று, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டாவது, திமுக ஒரு அரசியல் கட்சி. அது யாரோடு கூட்டணி வைக்கணும், எப்போ கூட்டணி வைக்கணுன்றத முடிவு எடுக்கிற அதிகாரம் அதுக்கு உள்ளது. நாம் ஒன்று நீ பாஜகவாத போவாத, நீ வந்து இவங்களோட போவாத அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஏன் விமர்சனம் வருதுன்னா, மெல்ல மெல்ல அவர்கள் பாஜகவை நெருங்குகிற விஷயம் நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு போன சில தினங்களுக்கு முன்பு
அந்த கனிமொழி சோமு இருக்காங்க இல்லையா, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக, அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் இது மாதிரி கேட்டதுக்கு பாஜகவோட உறவு அரசியலில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாதுன்னாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வானதி சீனிவாசன் இதே கேள்விக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, அரசியலில் பர்மனெண்ட் எனிமீஸும் கிடையாது, பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதுன்றாங்க. அப்போ அவங்க சேம் வேவ் லென்த்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்க, இப்போ பாஜக வந்து திமுகவோடு உறவு வைத்திருக்கிறது. பாஜக தலைவர்கள் திமுக தலைவர்களோடு இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு ஆதரவு கேட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார்கள் என்பதை அந்த தலைவர்களே சொல்கிறாங்க. திமுக தலைவர்களே என்ன சொல்கிறாங்க, துரைமுருகன் போன்றவர்கள் மற்ற முக்கியமான ஆட்கள் இல்லை பிஜேபி லீடர்ஸ்லாம் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சால் நாங்கள் ஏற்றுக்குவோன்னு சொல்லியிருக்கிறோம், அதனால் அவங்க அதை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குவோம். அதாவது நோ டீலிமிட்டேஷன்லேருந்து அவங்க வழுவிட்டாங்க. அதாவது வந்து டைல்யூட் பண்ணுறாங்க அவங்க ஸ்டாண்டை. அதாவது வந்து இந்த டீலிமிட்டேஷனை அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மு.க. ஸ்டாலின் திமுக இன்னைக்கு அந்த நிலையில் இல்லை. அவங்க நாங்கள் சில திருத்தங்களை சொல்லியிருக்கோம், அதை அமித்ஷா மோடி ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்கள் ஆதரிப்போன்றாங்க. ஸோ நிச்சயமாக பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க வெளிப்படையாக, நாங்கள் திமுக தலைவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா 22 மக்களவை எம்பியும் 8 மாநிலங்களவை எம்பியும் அவங்க கையில் இருக்குது. 2/3 மெஜாரிட்டி வேணும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை திருப்பி அதை நிறைவேற்றுறதுக்கு. அதனால் திமுகவும் பாஜகவும் பேசிகிட்டு இருக்காங்க, நட்பாக இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒன்றும் டீ பார்ட்டிக்கு போனதாலன்னு இல்லை, அதுக்கு வெளியேவும் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஃபைனல் பண்ணிடுவாங்க. அதுக்கு ரொம்ப சீக்கிரமாக கூட நடக்கலாம், ஆனால் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் இதை எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ பேசியிருக்கீங்க நீங்கள். இப்போது பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, பாஜகவோட உறவு வைக்காத ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். மற்றவங்க எல்லாரும் போய் வந்து எல்லாம் உறவுலாம் வச்சிருக்காங்க. திமுக இருந்தது இல்லையா, அதிமுக இருந்தது இல்லையா, அதனால் வந்துங்க மறைமுகமாக கம்யூனிஸ்டுகள் கூட உறவு வச்சிருந்துருக்காங்க. விபி சிங்கை இந்த பக்கம் பாஜக ஆதரிக்கும், இந்த பக்கம் இடதுசாரிகள் ஆதரிப்பாங்க. யாரை 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆள் ஆதரித்தா அதுக்கு பேர் என்ன, ஒத்த கருத்து தானே. அதனால் காங்கிரஸை தவிர இந்தியாவில் எந்த கட்சியும் பாஜகவோடு உறவை வைத்திருக்கிறது. எல்லா கட்சியும், காங்கிரஸ் மட்டும்தான் வச்சதில்லை, அது ஒரு கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்குது. அதனால் திமுக போவது என்பது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. ஏன் அதை கேள்வி கேட்குறாங்க மக்கள்னா, அந்த அளவுக்கு பேசுனீங்க. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு இருக்கீங்க, சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, எங்களை விட்டால் நாதி கிடையாதுன்னு பேசியிருக்கீங்க. அப்போது பாஜக என்பது ஒரு தீய சக்தி, பாசிச சக்தி, மதவெறி கூட்டம் அப்படின்லாம் பேசிட்டு இன்றைக்கி கூசாமல் அவங்களோட கை கொடுக்குறீங்கல்ல, அதை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அது என்ன, நான் எப்படி அதை ஃபீல் பண்ணுறேன்னா, காங்கிரஸ் மீதும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீதும் திமுக விஷம் கக்குறாங்க பாருங்க, பிரச்சாரம் துரோகி. அதாவது பாஜக தலைவர்கள் கூட ராகுல் காந்தி அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமாக திமுகவினர் பேசுகிறாங்கன்னா அது காரணம் என்னென்னா, அவங்க பாஜகவை குஷிப்படுத்த விரும்புகிறார்கள். இப்போ கேசி வேணுகோபால் காங்கிரஸ் பொதுச்செயலர் என்ன சொன்னார், இந்தியா கூட்டணியில் திமுகவும் இருக்குதுங்க, அவங்களையும் அழைச்சிருக்கிறோம் தான் சொன்னாங்க. இவங்க தான் நாங்கள் இல்லை, நாங்கள் வரமாட்டோன்னு வந்தாங்க. காரணம் இங்கே ஸ்டேட் பாலிட்டிக்ஸு. ரெண்டாவது, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லைன்னா தான் பாஜக கிட்ட போக முடியும். பாஜகவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் தனியாக இருக்கிறோம், நாங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டோம், அப்போது we are ரெடி ஃபார் ஏ ரீமேரேஜ்னு பாஜகவுக்கு செய்தி சொல்கிறாங்க. அதை தான் நான் அப்படி தான் பார்க்குறேனே தவிர, டீ குடிக்க போகிறது, ஸ்பீக்கர் டீக்கு பார்ட்டி கொடுத்தா அது ஒன்றும் பெரிய விஷயம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.